ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க நந்தினி பேசுகிறேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி பல பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு முடிவு. அது நான் ஒரு கோவிலில் கேட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் எப்பயோ பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே லேட்டு. நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை கோர்ட்டு கேஸு, இப்போ ஏதாவது சொத்து தகராது அப்படின்னு, இல்லைன்னா வேறு யாராவது நம்மளுக்கு பர்சனலாக தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க, நம்மளை வாழவே விட மாட்டுறாங்க அப்படின்னு எத்தனையோ சிக்கல் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனைங்க இருந்துகிட்ருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் கூட வராது. இதுக்கு என்றைக்கு தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசு ரொம்ப பாடாப்படும். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு முறை செஞ்சால் போதும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதாவது நான் கேள்விப்பட்டேன், ஒரு கோவிலில் சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அன்றைக்கி சாயங்காலமாக போய் ஒரு கடையில் ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட், ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு பூட்டு, பித்தளை பூட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை பூட்டுறதுக்கு பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, அப்படி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வியாழக்கிழமை நைட் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தலையணைக்கு அடியில் 36 தடவை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட நீங்கள் மனசார வேண்டிக்கணும். அதாவது என்னுடைய பிரச்சனை, என் மனசில் பூட்டி கிடக்கிற கஷ்டம், என்னுடைய தொடர்ந்து வந்துட்டுருக்கிற என்னுடைய துயரம் எல்லாமே எனக்கு போயிடணும். இதை நீ எனக்கு முடிச்சு கொடு, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்து தூங்கிடணும். தூங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்துக்கிறீங்க இல்லையா, உங்களால் முடிஞ்சால் சுக்கிர உரையில், அப்படி இல்லையா காலையில் எழுந்து எப்பயும் போல் குளிச்சுட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் விரதம் அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லலை, எனக்கு கேள்விப்பட்டதை சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் முருகர் இருப்பார் இல்லையா, அங்கே போயிட்டு முருகர் சன்னதியில் அந்த ஐயர்கிட்ட நீங்கள் இந்த பூட்டை தானமாக கொடுத்தாலும் சரி, இல்லை சப்போஸ் என்னன்னு டவுட் பட்டு வேணாம் அப்படின்னு வாங்காமல் இருந்தாங்கன்னா, அவர் அந்த கோவில் எதுக்கு அந்த மயில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு 36 தடவை சுற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த பூட்டை எடுத்து யார் பயன்படுத்தி அந்த பூட்டை பூட்டி ஓப்பன் பண்ணி அதாவது திறக்கிறாங்களோ, உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு, அதாவது திறந்துட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. அவங்க யூஸ் பண்ண உங்களுக்கு சீக்கிரம் ரிலீஃப் கிடைக்கும் இப்படின்ட்டுன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இதை செஞ்சு பாருங்கள். பர்சனலாக அந்த ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்ட்டு. என்ன பேசணும் அப்படின்னா, மனசில் நிறைய கஷ்டம் வருத்தம் எல்லாமே இருந்துகிட்ருக்கு. எனக்கு சொல்லவே வேண்டியதில்லை, நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ட்டுன்னு. ஏதோ உங்கள் புண்ணியத்தினால நீங்கள் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க. ஆனால் நான் மனசை விட்டு சொல்லணும்னா, உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு வீடியோஸ் கூட போடல, அதுதான் உண்மை. அவங்கவுங்க டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, ரீல்ஸ் போட்டு, புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்க பாட்டு போட்டு, சீன்ஸ் போட்டு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன், ஏன் கஷ்டத்தை சொல்கிறேன், இப்படி தான் உங்களை நான் போர் அடிச்சிட்ருக்கேனோன்ட்டு எனக்கு தோணுது, மன்னிச்சிக்கோங்க. டைம் சரிப்பட்டு வந்ததுன்னா இதில் ஏதாவது ஒன்று ஒன்றா பண்ணி டெய்லி குக்கிங் காட்டுற மாதிரி, அப்புறம் டான்ஸு சாங்ஸ் எனக்கு குரல் சரியாக வராது. என் பாப்பாவுக்கு பாட்டு பாடுற குரல் மட்டும்தான். அதனால் நான் ரொம்பலாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஒரு குழந்தைய தூங்க வைக்கிற அளவுக்கு தான் என் குரல் கொஞ்சம் சரி இருக்காது. ஸோ சாரி. எனக்கு டான்ஸ் நல்லா வரும், ஆனால் கொஞ்சம் நான் ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்றதுனால அதை ஆடி இந்த மாதிரி முகத்தை கட்டிட்டு ஆடினா நல்லா இருக்குங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்ருக்கேன். எனக்கு முகத்தை திறந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசணும், அந்த மாதிரி என்ன எனக்கு தெரிஞ்ச திறமையை உங்களுக்கு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி ஒரு வீடியோவை காட்டணுன்ட்டு ஆசைப்பட்றேன். கூடிய சீக்கிரம் கிருஷ்ண புண்ணியத்தில் அதெல்லாம் நடக்கும். நான் அப்படி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், சாரி. உங்களை ஏதாச்சும் நான் ஏமாற்றிருந்தேன்னா, போர் அடிச்சிட்டு இருந்தேன்னா, ஆனால் இத்தனை பேர் நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க, நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். ஒரு விஷயம், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். எனக்கு கோவில்லேயே நான் கேள்விப்பட்டேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு நானும் எங்கள் அம்மா பாட்டிலாம் வடபழனி கோயில் போய் உட்காந்துருக்கும்போது ஒரு 2 பேர் பின்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றான், பொண்ணு வீட்டிலலாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பையனை. அப்போ என்ன அப்படின்னா, ₹1 எடுத்து மஞ்சள் துணியில் முடித்து முருகான்னு நினச்சி அவர் பாதத்தில் வச்சிரு. இந்த பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான்னா, தம்பதியராக கூட்டிகிட்டு இங்கே காட்டும்போது அந்த காயினை நான் உண்டியலில் செலுத்துறேன்னு மட்டும் வேண்டிக்கோ, கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதை நான் 2, 3 பேர்கிட்ட சொன்னேன், நடந்திருக்குது.
உங்கள் வீட்டில் யாராச்சும் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கஷ்டம் புரியும். நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கு நடக்காத நல்லதெல்லாம் நான் அடுத்தவங்களுக்கு நடக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அம்மாவை தவிர எனக்கு யாரும் கிடையாது. இப்போ என் குழந்த, சொந்தக்காரங்க யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு நல்லது நினைக்க யாரும் இல்லை, தெய்வத்தை தவிர. ஆனால் எனக்கு கேள்விப்பட்டதை சொல்லி என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி நந்தினி செய்வா, ப்ராமிஸ். ஏதாவது நான் தப்பாக பண்ணியிருந்து உங்களை போர் அடிச்சிட்டு இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.